ஒரு விவசாயி 67 மீட்டர் அகலம் அவருடைய இடத்துல 150 மீட்டர் நீளம் ஒரு இடம் வந்து அரசாங்கத்துக்கு அவர் ஒப்படைக்கணும். அது எதுக்காக அப்படின்னா இபி லைன் விருதுநகர் டு ஊத்துக்குளி வரைக்கும் போகுது. அது விருதுநகர் டு கோயம்புத்தூர் 765 KW ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க, கிலோவாட் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்தை வந்து ஜிசிசி லிமிட்ன்ற ஒரு கம்பெனி எடுத்து பண்ணுறாங்க. முதல்ல வந்து பணமே கொடுக்காம மக்களை வந்து மிரட்டி எடுக்கலாம், ஏதாவது பிச்சை போடுற மாதிரி போடலான்னு நினச்சிருந்தாங்க. மக்கள் போராட்டம், அப்புறம் சட்ட போராட்டம்னு ரொம்ப லீகலாக அவங்க ஃபைட் பண்ணும்போது அது வந்து ஹைகோர்ட் ரொம்ப தீவிரமாக எடுத்துக்கிட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்டம் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்து தான் நீங்கள் இடம் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போது அந்த ஜிசிசி லிமிட்டட்லேருந்து ஒருத்தர் வரார். வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு விவசாயிக்கிட்ட அது என்ன பர்டிகுலராக கரெக்டாக சொல்லணும்னா, டவர் 108/4 to 109 அந்த இடத்துல கள்ளிமந்தயம் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. வாயா போயான்னு ஒரு விவசாயியை சொல்கிறார். ஏண்டா ஜிசிசி லிமிட்டில் எந்த நாய் போனான்னு தெரியல, எந்த அறிவு கட்டம் போனான்னு தெரியல, ஒரு விவசாயியை திட்டுறியா? நீலாம் உருப்பிடுவியா? நீலாம் விளங்குவியா? உன் குடும்பம் நல்லா இருக்குமா? உன் கம்பெனி அப்படியே வாரி கொட்டிடுமா எல்லாமே? ஒரு விவசாயி வந்து எந்த அளவுக்கு என்ன விஷயத்தில் உன்னோட மட்டமாக போயிட்டான்? நீ வந்து ஜிசிசி லிமிட்னு ஒரு பெரிய அப்பாட்டக்கர் கம்பெனி வச்சுட்டா உனக்கு விவசாயிலாம் உன் காலம் வைக்கணுமா? உனக்கு வந்து மசாஜ் பண்ணணுமா? ஹெட் மசாஜ் பண்ணணும், ஆயில் மசாஜ் பண்ணணுமா? ஏன்டா நாயே, உனக்குலாம் அறிவு இல்லை? ஒருத்தனை வாயா போயான்னு கூப்பிடுற அளவுக்கு உனக்கு அதிகாரத்தை எவன் கொடுத்தது? இந்த சட்டம் கொடுத்ததா? இந்த ஆட்சி கொடுத்துருக்கா? ஒன்று. ரெண்டாவது வந்து ஹைகோர்ட்டே வந்து நீங்கள் வந்து இவங்க அளக்கும்போது வீடியோ எடுக்கலான்னு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. வீடியோ எடுத்தால் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மிரட்டல். ஆக்சுவலாக வந்து இவங்க வந்து இது மாதிரி ஒரு இடத்துல வந்து இழப்பீடு கொடுக்கணுன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, பயிர் இழப்பீடு நான் கொடுக்குறேன். அப்போது அந்த என்னென்ன பயிர் இருந்ததுன்னு அவங்க சொல்லணும், எழுதணும். அதை நான் எழுத மாட்டேன். நான் பயிர் அப்படின்னு ஜென்ரலாக எழுதுவேன்னா, அப்போ அவனா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அவன் 10 ரூபா 20 ரூபா வாங்கிறதுக்கு அவன் வக்கில்லாமல் இருக்கான். அந்த விவசாயி என்ன இருக்குன்னு எழுதணும்ல. 4 தென்னை மரம் இருந்தது, 10 புளிய மரம் இருந்ததுன்னு எழுதணும்ல. நான் மரம் இருந்ததுன்னு எழுதுவேன்னா இது என்ன அயோக்கியத்தனம்? ஆக்சுவலாக அது போல் வந்து இழப்பீடுகள் கொடுக்கும்போது, அந்த கணக்கீடு எடுக்கும்போது தாசில்தார் வரணும், ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் தான் ஆள் வரணும். அவங்க இல்லாமல் இவர் வந்து அந்த ஜிசிசி வந்து அந்த ரவுடிசத்தை பயன்படுத்தி விவசாயிகளை மாட்டியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இது வந்து தவறான ஒரு செயல்பாடாக நான் பார்க்குறேன். என்ன, தமிழ்நாட்டில் வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நான் சொல்கிறது தான், மிலிட்ரி நம்பர் 1, நம்பர் 2 வந்து டாக்டர்ஸ், நம்பர் 2 வந்து விவசாயிகள். டாக்டர் வேறு, விவசாயிகள் வேறு இல்லை. நம்பர் 3 போலீஸ். இந்த 3 சிஸ்டம் ஒழுங்காக இருந்தால் தான் நாடு உருப்படியாக இருக்கும். இதுக்கப்புறம் தான் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லாம். இதில் வந்து விவசாயி வந்து எப்படி கடவுள் உயிரை கொடுப்பவன் நம்ம கடவுள்னு சொல்கிறோமோ, பயிரிடுமனும் கூட கடவுள் தான். ஏன்னா உயிரை காப்பாற்றுறோம் அந்த விவசாயி தான். அந்த பயிரை யார் வைக்கிற விவசாயி தானே, அவனும் நமக்கு கடவுள் தான். அவனை வந்து துச்சமென மதித்து அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி நான் கொடுப்பேன், நான் பண்ணுறதை பண்ணுவேன், உன்னால் என்னடா பண்ண முடியும்னு ஒருத்தன் கேட்குறான்னா, இன்னைக்கு விவசாயிகளை நான் எல்லாருக்கும் கேட்குறேன். இப்போ கூட அன்னூரில் ஒரு ப்ராப்ளம் வந்தது. ஒரு சப் ரிஜிஸ்ட்ரார் வந்து தெனாவட்டு டு த கோர் விவசாயிகள்லாம் ஒன்று சேர்ந்து போராடினாங்க. நான் என்ன கேட்குறேன், நம்ம சுதந்திர போராட்டம் வெள்ளையனோடனே அவன் ஃப்ளாக் எடுத்துகிட்டு வாங்க சொக்கலிங்கம், உங்கள் தாத்தா நான் தான் இருந்தேன்னா எங்கள் தாத்தா பேர் சொக்கலிங்கம், வாங்க சொக்கலிங்கம் இந்தாங்க உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கல. இதுக்காக லட்சக்கணக்கான பேர் உயிரை வந்து இழந்திருக்காங்க. லட்சக்கணக்கான பேர் வந்து லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. லட்சக்கணக்கான பேர் உடல் உறுப்பை இழந்திருக்காங்க. லட்சக்கணக்கான பேர் வீடை இழந்திருக்காங்க. சொத்தை இழந்து நடுத்தருக்கு வந்திருக்காங்க. அப்போ எதுவுமே போராட்டம் இல்லாமல் தீர்வு கிடையாது. இந்த இடத்துல இது போல அயோக்கியத்தனத்தை எந்த கம்பெனி வந்து விவசாயிக்கு எதிராக பண்ணினாலும் பொதுமக்களும் சேர்ந்து இது போன்ற கம்பெனி சார்பாக வரக்கூடியவர்களை நீங்கள் வந்து விரட்டி ஆக வேணும். நான் அடித்து விரட்டணும்னு நான் சொல்ல மாட்டேன், அந்த இடத்த விட்டு விரட்டி ஆகணும். ஏன்னா கோர்ட் சொல்லியிருக்கேன், நீங்கள் பணம் வந்து கொடுக்காம நீ பண்ணக்கூடிய வேலையை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு பில் பாஸ் ஆகாது. அப்போது விவசாயிகளை வந்து ஒரு நாயை விட வந்து கேவலமாக நடத்தக்கூடிய இது போன்ற அயோக்கிய நிறுவனங்களை, இது போல திருட்டு நாய்களை ஓட விரட்ட வேண்டும். ஆனால் அடிக்க வேண்டும் சொல்ல ஓட விட விரட்ட வேண்டும். விவசாயிகள் ஒன்று சேர்ந்தால்தான் உங்களுக்கு கிடைக்கிறது கிடைக்கும். இல்லாவிட்டால் இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், ஒரு செல்ஃபோன் வச்சுருக்கோம்,
10,000 ரூபாய் இருக்குது, 1,50,000 ரூபா இருக்குது. ஒரு சாம்சங் கம்பெனியோ ஆப்பிள் கம்பெனியோ என்ன வேணால் அவன் வந்து ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ செப்டம்பர் 9 வந்தால் ஆப்பிள் வந்து